ओम कांचीवासाय विद्महे शांतारूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। அஸ்ட்ரோ வாஸ்து ரவி பரத்வாஜ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னா வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பது தான் இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு இந்த மாதம் உங்களுக்கு தொடங்குகின்றது. அது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரனோட ஆட்சி பலம் பெற்ற புதனும் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதும் மிகுந்த ஒரு மங்களகரமான மாதமாக காணப்படுகின்றது. பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் மாதிரி தெரியும். ஆனால் கடைசி நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் உங்களுக்கு பணம், தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து உங்களுடைய காரியம் வெற்றியில் முடியக்கூடிய அமைப்பாக காணப்படுகின்றது. பணத்துக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு வீடு வாங்கிறது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, உங்கள் வாக்கு பலருக்கு அட்வைஸ் வேத வாக்காக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் காணப்படுகின்றது. நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படி இருக்கும். அது அட்வைஸ் மாதிரியும் இருக்காது, மட்டம் தட்டுற மாதிரியும் இருக்காது. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒருத்தர் குத்தி காட்டி அது மூலம் அவர்களுடைய தப்பை உணர வைத்து ஒருவரை திருத்தும் ஒரு மாதமாகவும் காணப்படுகின்றது. அவர்கள் யார் உங்கள் பேச்சை யார் கேட்டாலும் அவங்க தன் மனசு மாறி நல்ல வழியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அவர்கள் உங்களை பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் காணப்படுகின்றது. 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு லாபாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி. 8ஆம் அதிபதி எங்கே வர்றாருன்னா 8க்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. ஸோ மருத்துவ உதவி, அதாவது என்னென்னா இந்த சின்ன சின்ன டிசீஸ்லாம் இருக்கும். டயபிட்டிஸ் இருக்கும், லிவர் ப்ராப்ளம் இருக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும். இவங்க எல்லாமே கொஞ்சம் அதிலேருந்து சற்று விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி 11க்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பார்த்த தனவரவு உண்டு. குரு தனக்காரகனாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு உண்டு. நெக் ஆஃப் த மூமெண்ட் கடைசி நிமிஷம் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆனால் அதுக்குள்ளே பட்ட பாடு உங்களை தவிர வேறு யாராலும் விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்திட்டு நிஜமாக கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒரு பகை கிரகம்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த வேலை ஒர்க்கை பண்ணணும் இல்லை. குரு முழு சுபகிரகமாக இருக்கிறதுனால ரொம்ப கெடுதல்லாம் பண்ணாது, பயப்பட வேண்டாம். ராசியிலேயே சூரியன் தான் என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி. புதுசாக சொத்து வாங்குறவங்க, ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறவங்க கொஞ்சம் டாக்குமெண்டேஷனை வெரிஃபை பண்ணிட்டுங்க, நல்லா வெரிஃபை பண்ணுங்கள். 1க்கு 2 அட்வொகேட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் மற்ற ப்ராசஸை நீங்கள் பண்ணுறது நல்லது. 5ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதுனால ஒரு அக்ரிமெண்ட்டு போடும்போது அதை முழுசாக படிச்சுட்டு போடுங்க. நல்ல தெரிஞ்சவர் தான் அதனால் கைத்து போடலான்னு சொல்லிட்டுலாம் இருக்காதிங்க. 1க்கு 2 டைம் படிச்சிங்க. 50 பக்கமாக இருந்தாலும் அந்த 50 பக்கத்தையும் நிதானமாக படிச்சுட்டு போடுங்க. பின்னால் வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. 7ஆம் அதிபதி 7க்கு 8ஆம் இடத்துல இருக்காங்க. மனைவியின் குடும்பம், அதாவது மனைவியின் குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவனோ, ஆணாக இருந்தால் மனைவியின் குடும்பத்திலோ சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். அதே போல் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா, சொல்லணும் ஆனால் சொல்ல தயக்கமாக இருக்குது, வீட்டில் தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, இப்படிலாம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதம் அதுக்கு நான் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அமைப்பு காணப்படுகின்றது. ஸோ காதல் செய்பவர்களுக்கு ஒரு வெற்றி தரும் ஒரு மாதமாகவும் காணப்படுகின்றது. புத சுக்கிர யோகம் அப்படின்றது அவ்வளவு அருமையான யோகம். ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதனே இருக்குது. ஸோ மனசில் தைரியம், தன்னம்பிக்கை, 8 1 துண்டு 2 எதாவது பார்த்துடலாவா, நீயா நானா பார்த்துடலாவா அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு அசட்டு தைரியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 7க்கு 6ஆம் இடத்துல இருக்கார்.
அயன சயன போகஸ்தானம். ஸோ கணவன் மனைவி இடையே இருந்த ஒற்றுமை இன்னும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன வாக்குவாதம் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம பசங்களுக்கு லைஃபுக்காக நம்ம ஒன்றா சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பலருக்கு மேலோங்கும். டைவர்ஸ் வரைக்கும் போகலான்னு பேச்சு நடத்துகிறவங்க கூட அதுலேருந்து விடுபடுகிற சூழ்நிலை காணப்படுகின்றது. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் அதிபதி சனி பகவான், அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோக மாறுதல்கள், ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல எதிர்காலம் அப்படின்னே சொல்லலாங்க. பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த அற்புதங்கள் தரும் மாதமாக காணப்படுகின்றது. எதிர்பார்த்த காரியம் நன்மையில் முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. உடன் பிறந்த சகோதர ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிட்டும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் காணப்படுகின்றது. பிள்ளைகள் வழியில் சில சுப செலவுகள் உண்டு. அவர்கள் படிப்புக்காக, அவர்களுடைய திருமணத்திற்காக, அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக சில செலவுகளையும் மேற்கொள்ள நேரிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த நல்பலன்களை அதிகம் தரும் மாதமாக காணப்படுகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகிலுள்ள கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கிவிடுங்க. உங்களால் முடிஞ்சதை 1 லிட்டரோ 2 லிட்டரோ நீங்கள் நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய மாதமாகும் அப்படின்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.